Good morning, dear students. In the previous class, we discussed about non-members of stock exchange and then the types of speculators. And in today's class, again we are going to learn the benefits of stock exchange. Yes, in these benefits, they are divided into three benefits. That is, the first one is to the community, and the second benefit is to the company, and the third benefit is to investors. So now we are going to learn the first one, that is the benefits to the community. Yes, in that the first one is economic development. You all know what is economic development. Yes, the stock exchange, it is helpful for the economic development. That is, by ensuring steady flow of savings into productive purposes. We all know சேவிங்ஸ்னால் இங்கே என்ன சேவிங்ஸ், நம்ம இன்வெஸ்டரோட மணி வந்து அங்கே சேவ் ஆகுது. ஸோ நம்மளோட சேவிங்ஸ் வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ ப்ரொடக்ஷன் பர்பஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். So stock exchange is helpful in economic development. The second one is fund raising platform. Stock exchange is said to be a platform for raising the fund. So it enables well managed then profit making companies to raise limitless funds by fresh issue of shares from time to time. ஸோ எந்த கம்பெனிஸ் வேணாலும் அவங்களுடைய ஷேர்ஸ், அதாவது அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகிற கம்பெனிஸ் அவங்களுடைய ஃபண்ட்ஸை ஷேர்ஸ் மூலமாக அவங்களுக்கு வேணுங்கிற டைமில் அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட கம்பெனியோட கேபிட்டலில் ரேஸ் பண்ணுறதுக்கு யார் பிளாட்ஃபார்மாக இருக்கா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் செட் டு பி எ பிளாட்ஃபார்ம். The third point is tools to divert resources. Always here resources is money. So the scarce resources are thus diversified to efficiently run enterprises for better utilization. So enterprises also companies. So companies அவங்களோட பிஸ்னஸை நல்லா எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு அவங்களோட ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிசோர்ஸஸ்ன்றது மணி. ஸோ மணியை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். Stock exchange is helpful in capital formation. That is, stock exchange encourages capital formation. Shares மூலமாக கம்பெனிஸோட கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபண்ட் ரேசர் ஃபார் கவர்மெண்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் செட் டு பி த ஃபண்ட் ரேசர். யாருக்கும் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கும் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ இட் எனேபிள்ஸ் கவர்மெண்ட் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் through sale of securities on the stock exchange. ஸோ கவர்மெண்ட் அவங்க ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய ஷேர்ஸ், அதாவது செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸை சேல் பண்ணி அது மூலமாக ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சர்வ்ஸ் அஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரேசிங் பப்ளிக் டெப்ட். தட் இஸ் பொது கடன். பப்ளிக் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கவர்மெண்ட் இன் காமன் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்டோட ஃபண்டை ரேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹெல்ப்ஃபுல். எஸ், த நெக்ஸ்ட் பெனிஃபிட் இஸ் டு த கம்பெனிஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் இட் என்ஹான்ஸ் குட்வில் ஆர் ரெப்புடேஷன். போத் ஆர் சேம். குட்வில் மீன்ஸ் நல்ல பேர். யாருக்கு நல்ல பேர் இருக்கணும், கம்பெனிஸ்க்கு. ஸோ கம்பெனிஸ் ஹூஸ் ஷேர்ஸ் ஆர் கோட்டட் ஆன் எ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தே என்ஜாய் கிரேட்டர் குட்வில் அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். ஸோ எந்த கம்பெனிஸோட நேமெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கோ அந்த கம்பெனிஸ்க்கு நல்ல நேம் கிடைக்கும். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே அவங்க லிஸ்ட் அவுட் ஆகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு ஹை ரெப்யூட்டட் உள்ள கம்பெனிஸாக இருப்பாங்க. அப்படியே அவங்களோட நேம், அவங்களோட குட்வில்லோட வேல்யூ இன்னும் ரேஸ் ஆகிறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹெல்ப்ஃபுல். த செகண்ட் பாயிண்ட் இஸ் வைட் மார்க்கெட். திஸ் யூ ஆல்ரெடி நோ. Stock exchange is said to be a wide and ready market for securities. Third one is raising huge funds. That is, by issue of shares and debentures எவ்வளோ ஹெவியான அமௌண்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் தட். நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த். தட் இஸ் பேரம் பேசுகிறது, பார்கெனிங். ஸோ கம்பெனிஸ் whose shares rise in the stock exchange they command higher bargaining power. ஓகே, ஸோ எந்த கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஷேர்ஸ் ரேஸ் பண்ணுறாங்களோ, கேபிட்டல் ரேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா ஹையர் பார்கெனிங் பவர், நிறைய பேரம்
பேரம் பேசுகிறதுக்கு முதலிடம். எப்போ? இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன், மர்ஜர் ஆர் அமால்கமேஷன். எப்போ அவங்க பார்கெனிங் பவரை யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபர்தர் அவங்களோட கம்பெனிஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. ஸோ நிறைய டிரான்ஸ்போர்ட் தேவைப்படும், லேண்டு தேவைப்படும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தேவைப்படும். ஸோ அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக பேசலாம். இன்னொன்று மர்ஜர் அண்ட் அமால்கமேஷன். மர்ஜர்னால் இணைக்கிறது. அதாவது நல்ல ப்ராஃபிட்டாக ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி, ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு கம்பெனி இவங்களோட அண்டர்டேக்கிங் கீழே ஜாயின் பண்ணிக்கிறது. அமால்கமேஷன் ஆல்சோ. அமால்கமேஷன்னா ஒருங்கிணைக்கிறது. இப்போ ஏ அண்ட் பின்னு 2 கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா 2 கம்பெனியும் ஜாயின் பண்ணி ஏபி கம்பெனி அப்படின்னு நியூவாக ஃபார்ம் பண்ணலாம். எதுக்காக? அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக. தட் இஸ் நோன் அஸ் அமால்கமேஷன். ஸோ இந்த ரீசன்ஸ்க்கெலாம் அவங்க நல்லா பார்கெயின் பண்ணலாம். யார் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? பிகாஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எஸ், த நெக்ஸ்ட் பெனிஃபிட் இஸ் பெனிஃபிட் டு த இன்வெஸ்டர்ஸ். Who are the investors? We already know. The person who is investing in the stock exchange is said to be the investors. That is, we are the investors. So the next is benefit to the investor. The first point is liquidity. Stock exchange helps an investor to convert his shares into cash quickly and thus increases the liquidity of his investment. Liquidity we all know, that is free flow of capital, because the investors are investing into stock exchange and they are converting their shares into cash and their cash into shares. So this increases liquidity. ஷேர்ஸும் கேஷும் கை மாறிட்டே இருக்கிறதுனால எப்போவுமே ஃப்ளோ ஆஃப் கேஷ் அங்கே இருக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அதான் லிக்விடிட்டின்னு சொல்ல வரோம். ஸோ எப்போவுமே ஃப்ளோ ஆஃப் கேஷ் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கும் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். எப்போ வேணாலும் அவங்க ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன் ஆடிங் கொலாட்ரல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. கொலாட்ரல் வேல்யூனா அடமானம் வைக்கும்போது அவங்களோட செக்யூரிட்டியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. தட் இஸ் the fact that security is dealt on a stock exchange. ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஷேரோ, டிபென்ச்சரோ, பாண்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா இட் மேக்ஸ் அண்ட் கிவ்ஸ் எ குட் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் ஆப்டைனிங் லோன் ஃப்ரம் பேங்க்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணிட்டு வந்த ஷேராக இருந்தால் அந்த ஷேர் பாண்டை நம்ம பேங்க்ஸில் கொடுத்து லோன்ஸ் வாங்கும்போது நமக்கு வேல்யூ ஹையாக கிடைக்கும். ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே டீல் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மீனிங். Next, third one is investors' protection. We are the investors, so our protection. The stock exchange safeguards investors' interest. Here interest means வட்டி, பெனிஃபிட் கிடையாது. இன்வெஸ்டரோட வட்டி அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதாவது டிவிடெண்ட்டாக கிடைக்கும்ல ஷேர்ஸாக வாங்கினா அந்த அமௌண்ட். அண்ட் ensures fair dealings by strictly enforcing its rules and regulations. ஸோ இன்வெஸ்டர் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் எப்படி இருக்கும், நமக்கு உடனே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நடக்கிற டீலிங்ஸும் ஃபேராக இருக்கணும். ஏன் ஃபேராக இருக்கணும்னா இவங்க செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேர் டீலிங்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அசஸிங் ரியல் வர்த் ஆஃப் செக்யூரிட்டி. தட் இஸ் அன் இன்வெஸ்டர் கேன் ஈஸிலி அசஸ் the real worth of securities in his hands. இன்வெஸ்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன் அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனிஸோட ஷேர்ஸோட வேல்யூ என்னன்றதை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? பிகாஸ் த மார்க்கெட் கொட்டேஷன் ஆர் பப்ளிஷ்ட் டெய்லி இன் த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் இன் வெப்சைட்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்லைனில் வெப்சைட்டில் எப்போவுமே அதோட மார்க்கெட் ப்ரைஸஸ் பப்ளிக்காக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். ப்ரைஸஸ் ஆர் ஷோன் ஆன் பப்ளிக், அங்கே ஹிடன் ஒர்க்கே இருக்காது. அதனால் ஒரு ஷேரோட வேல்யூ நமக்கு தெரியுன்றதுனால அந்த செக்யூரிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்கும், அதை வச்சு நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடி ஜட்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டிஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் எ மெக்கானிசம் by which purchase and sale of listed securities take place in a matter of few minutes. ஏன்னா உடனே சேல் ஆகிடுது. நமக்கு வேணுங்கிற ஷேரை இமீடியட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் உடனே சேல் ஆகி அவங்க கேபிட்டலும் ரைஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் செட் டு பி அ ட்ரேட் மெக்கானிசம். ட்ரேட்னாலே பையிங் அண்ட் செல்லிங் தானே. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் இமீடியட்டாக நடக்கிறதுனால இட் இஸ் செட் டு பி ட்ரேட் மெக்கானிசம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.
Next, limitations of stock exchange. Children, already we learned in 11th commerce. If there is advantages given, definitely there will be a disadvantages. So we have to oppose some points in disadvantage. So the first one is lack of uniformity and control of stock exchange. இங்கே என்ன சொல்ல வராங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கண்ட்ரோல் கிடையாது, யூனிஃபார்மிட்டி கிடையாது, எல்லோரும் யூனிஃபார்மாக ஒர்க் பண்ணுறதில்ல, கண்ட்ரோலும் இல்லை. தட் இஸ் த லிமிட்டேஷன், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. 18 இயர்ஸ் இருந்தால் யார் வேணாலும் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். So that is said to be a disadvantage. Third one is failure to control unhealthy speculation. Speculation na enna erkenave nama paathom. There are many types of speculators also. They are compared with animal names. So and the speculation vandu proper alla, healthy ah nadakama unhealthy speculation nadakudhu. Adha stock exchange enna pandradilla, control pandradilla. Next one, allowing more than one charge in the place. அதாவது ஒரே இடத்துல நிறைய அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. அதாவது புரோக்கர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெவலப்மெண்ட், ஃபைல்ஸ், பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே டைமில் டைமில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ரீசனே இல்லாமல் கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் த கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னவோ அதுவும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதே மாதிரி ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது உற்பத்திக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அவங்களோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன், நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னால் என்னென்னு ஏற்கனவே பார்த்தோம். கம்பெனியோட நேம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகணும். ஸோ அந்த லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, அந்த ஒர்க்கை அவங்க ரெகுலராக பண்ணுறதில்ல. ஸோ தீஸ் 6 points are said to be the limitations of stock exchange. Yes children, I think with this part this lesson gets over, but in very short answer there are some questions, that is which comes at the last page of the book, last page of your lesson, that is do you know. So for the very short answer, 7th question, the question is commodity exchange. So I have given that a commodity exchange is a exchange where commodities are traded. Example, metals. This is given in the page number 55 in the difference. There is a difference, no? Stock exchange and commodity exchange. In that page it is given what is commodity exchange. But this difference we will learn later. Okay, now it is no needed. Just you learn what is commodity exchange. It is an exchange where commodities are traded, that is goods are traded. Next question is very short, 9th question. What are the stock trading timings in India? This is given in page number 58. In your book, page 58, do you know section. So, in that first para, last 3 lines. That is the stock trading timings in India. The normal trading time for equity market is trading time for equity market, that is 9:15 a.m. to 3:30 p.m. and the days are Monday to Friday. And next, the timings of Indian stock market, that is in the next page 59 in the top column, the first box, last 3 lines. The timings of Indian stock market is 3 sections. One is normal section, then pre-opening section and post-closing session. That is pre-opening session and post-closing session means முன்னாடியே ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா பின்னாடி லேட்டாக ஓப்பன் பண்ணுறது. Next one, very short, 10th question. Dalal Street. It is also in page number 59 in Do You Know. So it is an area in downtown Mumbai. This place, Dalal Street, is in Mumbai, and that houses the Bombay Stock Exchange, which is the largest stock exchange in India, and also other reputable financial institutions. இந்த ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது மெயினாக, இதுதான் இந்தியாவில் ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் வேறு ஹை ரெப்யூட்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் சிட்டுவேட்டட். தென் இட் ரிசீவ்ட் த நேம் தலால் ஸ்ட்ரீட் ஆஃப்டர் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூவ் டு த ஏரியா. எப்போ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு தலால் ஸ்ட்ரீட்டு நேம் வந்ததுன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேம் வாங்கிட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரீட் பேர் தலால் ஸ்ட்ரீட்டுன்ற வந்தது. எப்போ இது ஹேப்பன் ஆச்சு? இந்த இயர் 1874.
and it became the first stock exchange recognized by the Indian government. Bombay Stock Exchange is the first one which is recognized by Indian government. Yes, children, in today's class we learnt benefits of stock exchange. That is 3 benefits. One is to the community and to the company and to the investors. And then the limitations of stock exchange we learnt, and commodity exchange, then stock trading timings, and then Dalal Street also. So your homework is, you learn that very short answer. Commodity exchange, stock trading timings, and then the Dalal Street. We will mark the questions and answers in the next class, children. Thank you.